போடட்டும் கேளுங்க டக்குன்னு நான் பேசணுமா? என்ன பேசுனாங்க? தமிழ் மொழியை பிச்சை எடுக்க லாய்க்கு இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் எந்த ஊர்ல பிறந்துச்சு முதல் அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டுல தான் பிறந்துச்சு அம்மையாரு. நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய உங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த துறை பைனான்ஸ் துறை 17 லட்சம் கோடி தமிழ்நாட்டுல சுரண்டினியா இல்லையா, வரி வாங்கினியா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு மோடி பங்கு என்ன, மோடி வளர்ச்சி பங்கு என்ன? அண்டை நாட்டுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வரி வாங்கி நீ இலவசமா கொடுக்கும் பொழுது யதார்த்தமா சொல்ற அனந்தகுமார் திசாநாயக்கா இலங்கையில வந்து வெள்ளம் வந்துருச்சு, பல ஆயிரம் கோடி கொடுக்குற, தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்கிறான், எல்லாத்தையும் வரி போட்டு சம்பாரிச்சு உன்னோட கொடுத்து நீ என்ன மத்திய அரசு செஞ்ச? அதாவது 2019 ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வராரு மரியாதைக்குரிய ஒரு மோடி. அதுக்கு முன்னாள் 2001 2005 வரையே உங்களுக்கு வந்து குஜராத் முதல்வராக இருக்காரு. 19 2019 24 2024 3 முறை பிரதம மந்திரியா இருந்திருக்காரு சார். அவர் என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, நாட்டுல லஞ்சம் அதிகமாகி போச்சு, லஞ்சத்தெல்லாம் அழிக்கணும், நான் எமர்ஜென்சி கொண்டாடுறேன், அந்நிய நாட்டுல முதலீடு சுவிஸ் பேங்க்ல உள்ள அதாவது வருமானத்தை சம்பாதிச்ச காசு அரசியல்வாதி இன்வெஸ்ட்மெண்ட் சுவிஸ் பேங்க்ல உள்ள கொண்டாந்து மக்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி தாசார் வந்தாரு. 3 பீரியட் ஆகி போச்சு. இவர் இந்த பதிலுக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண தொண்டை கேட்கறதுக்கு பதில் நிர்மலா சீதாராமன் நீ தமிழ்நாட்டுக்காரி, நீ சொல்லணும். நீ இன்னும் மயிருக்கு 18% வரி போடுற, என்ன வாங்கி என்ன பண்ண? தமிழ்நாடு வளர்ச்சிக்கு என்ன பண்ண? தொழில் கூட வளர்ச்சி அடைஞ்சிச்சா? ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு போயிட்டான் குஜராத்துக்கு. இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசு பண்ற பாடுக்கெல்லாம் மத்திய அரசு சப்போர்ட் சார், புரியுங்களா? எமர்ஜென்சி கொண்டாடணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல லேண்ட் எல்லாம் க்ளோஸ். 39,000 இருந்து 49,000 நீர்நிலைகள் குளங்கள் இருக்கு, விவசாயம் இல்ல. 70 ரூபாய் அரிசி விக்குது. இதை மத்திய அரசு ஏன் கேட்கல? நீ குற்றம் செஞ்சவனா பிடிக்கிறியா, ஈடு ரைடு பண்றீல, ஏதாச்சும் பண்றியா? இதெல்லாம் மாற்றி அமைக்க கேட்கறதுதா சார். இன்னைக்கு மாநில குழு அமைப்பு போட்டு நாங்க வந்து பிப்ரவரி 21 உங்களுக்கு மணப்பாறை ஆலம்பட்டி புதூர்ல மாநாடு நடக்குது. தமிழ்நாட்டுடைய அரசியல் மாற்றத்துக்கான ஒரே மாநாடு. இன்னைக்கு பாத்துக்கிட்டு வரீங்க. இப்ப விஜய் சார் வந்து நான் தமிழகத்துல ஊழலை ஒழிக்க போறேன், நான் தொடர்ந்து வந்து மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் நான் கண்டுகிட்டே இருக்கேன், அதனால இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா செல்லுல ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணியிருக்காரு, உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க, நான் அதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீ வந்து மக்களுக்கு சேவை செய்ய அரசியல் சிஎம் அவர்களுடைய ஆவல்ல வந்திருக்கீங்க, புரியுங்க, செல்வாக்கு இருக்குங்கிறீங்க. நீ ஏன் செங்கோட்டையை கூட்டியாந்த, நீ ஏன் ஆதவசனை கூட்டியாந்த, நீ ஏன் நிர்மல் குமாரை கூட்டிய, பிரசாந்த் கிஷோரை ஏன் கூட்டியாந்த? இதெல்லாம் கேள்விக்கு பதில். உண்மையான அருமை சீமான், பைமான அருமை கிடையாது. நீ பைமான அருமை, சீமான் ஒன்னாவது உண்மையான அருமை. ஒரு ஆள் சொல்றவங்க நான் கேட்கிறேன், நாடு குட்டிச்சாரம் ஆகி போச்சு, தொழில் வளாம புரட்சி எல்லாம் க்ளோஸ் ஆகி போச்சு, என் வீடு உதற. இப்ப ஆளுகின்ற அரசு இப்ப என்ன பண்றாங்கனாக்க 6,000 கோடி தள்ளுபடி பண்றாங்க நகை கடனை. சொல்றேன் சார், இதை முடிச்சுக்கிறேன். அதாவது ஸ்டாலின் வந்து நகை கடனை வந்து எப்ப தள்ளுபடி பண்றாரு? இந்த அறிவிக்க போறான் தேதி அறிவிச்சா எதுவும் பண்ண முடியாது. 6,000 கோடி தள்ளுபடி, 5 பவுன் வாங்கினாலும் தள்ளுபடி விட்டாரு. வீட்டுக்கு ஒரு வேலை தருவன்னு ரேஷன் கார்டெல்லாம் பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1,48,048,000 ரூபாய் பணம் 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை எதிர்கட்சி நான் ஜெயிக்க போறேன் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை, கலைஞர் குடும்பம் சம்பாதித்த பணத்தை தான் மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பணத்தை எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபாய் கொடுக்குறேன், புரியுங்களா? இலவச பஸ் ஆண்களுக்கு இலவச பஸ் தர்றேன்னு சொல்றாரு. ஆளுக்கு ஒரு வீடு தர்றேன்னு சொல்றாரு. அதாவது 5 லட்சம் பேருக்கு விகல்ஸ் வாங்கினா 25,000 ரூபாய் மானியம் தர்றேங்கிறாரு. எங்கேயா காசு இருக்கு, எங்க இடம் இருக்கு? சுற்றுலாதாரத்துல செல்வ ஆட்சியில இருந்து இதுவரை சொத்து மதிப்பை காட்டு. மாவட்டத்துக்கு ஒரு மினிஸ்டர் இருந்தா சார், புரியுங்களா? எல்லா மந்திரியுடைய சொத்து மதிப்பை கணக்கு காட்டு. இருக்கிறத அள்ளி கொடுக்க உனக்கு என்ன தைரியம் இருக்கு? ஏற்கனவே 2001 ஆட்சிக்கு வரும் பொழுது திராவிட கழகம் 5,5 லட்சம் கோடி கடன் தமிழ்நாடு கடன் பிச்சைக்காரமான ஆக்கிட்டார், புரியுதா? இப்ப 12 லட்சம் கோடி கடன். என்ன மயத்துக்கு கடன் வாங்கி என்ன பண்ண? உன்னை யாரையும் இலவசம் கொடுக்க சொன்னது? இலவச ஓட்டு வாங்குற கொடுக்குற. இதை மக்கள் புரிஞ்சுக்கோன, நல்லா கேட்டுக்கணும் சார். குடும்பத்தை பிரிச்சு சார், புள்ள ஒரு பக்கம் குட்டி ஒரு பக்கம், குடிச்சவன் காட்டுல, புரியுங்களா? படிச்சவன் ரோட்டுல, இருக்கிற இங்க குழுவ இருக்க குடும்பம், குடும்பத்தை பிரிச்சுட்டான். யாரா கரெக்டான பாயிண்ட். நாங்க இலவசம் தரமாட்டா சார், ஓட்டு போட்டா போடு, போராட்டி போ, அதை பத்தி கவலை கிடையாது.
தமிழ் தேசியத்தை மீட்டு இருப்பான், கவலையே கிடையாது. இதுல கூட்டணி கிடையாது. சில பேர் சொல்றான் செந்தமிழ் சீமா கூட்டணி வரணும், கூட்டணி வச்சா வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த தமாக பொறுப்பாக சொல்றான். கூட்டணி எதுக்கு? யாரோட கூட்டணி? கொல்லப்போற கூட்டணி செங்கோட்டனை கூட்டியாந்து வச்சிருக்கா. ஆதவர்சனா கூட்டியாந்து யார்? ஆதவர்சனா அது நாட்டு பேருக்கு பொறுத்தவன். அவன 3 லட்சம் கோடி இருக்கு, அவன் மார்டினுக்கு 10 லட்சம் கோடி தமிழ் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். என்ன அவனுக்கு உடம்புல இருக்கு? நீ தயவு செய்து சொல்றேன், இந்த பொதுமக்கள் சிந்திக்கணும். இது வீட்டுக்கு ஒரு வேலை தருமா இருக்கிறவன் படிப்பான் சார். அளவுக்கு போய் படி சம்பாதிச்சு வச்சிருக்கல, நிலங்கள்ல சம்பாதிச்சு வச்சிருக்கல. நான் சொன்னா நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து 41 பேரை கொண்டு போட்டு கட்சிக்கு வந்தாரு. ஹலோ, 41 பேரை இந்த கட்சிக்கு பலிக்கலா கொடுத்து கட்சி ஆரம்பிச்சிருக்க. உனக்கு டான்ஸ் ஆட தகுதி வருமா? 3ஆம் ஆண்டு துவக்கலான்னு நீ நல்ல மனிதரா இருந்தா, தமிழனை நேசிக்கிறா இருந்தா, தமிழனுக்கு ஏதாவது பண்ணணும் எண்ணங்கள் இருந்தா, இந்த 41 குடும்பத்துக்கு நான் பரிதாபப்படுறேன், இந்த ஆண்டு கொண்டாட மாட்டேன், நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நல்லதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றீல. கொள்ளையடிக்கிறவன பக்கத்துல வச்சிருக்க, லாட்டரி பேர பக்கத்துல வச்சிருக்க, குஷி ஆண்டு ஒரு விட்ட 4 பேர் வைக்கிறான், 4 சாரா கடை பாண்டிச்சேரியில இருக்கு. நான் சொல்ல போறீங்களா? விஜய் ஜெயிக்கவே முடியாது சார். டெபாசிட் வாங்க பாக்குறது சார். சார் கட்டமைப்பு நீ சீமான் கட்சி தமிழ் தேசியம், தமிழரா புதுசா ஆயிட்டான், தமிழர் ரோட்டுக்கு வந்துட்டான், குப்பை போடுறான், பாட்டில் போடுறான், மதுபான கடையில அடிச்சு நொறுக்கப்படும். வரம்புக்கு மேல் சம்பாதித்த பணத்தை எந்த மந்திரி சார் நான் எமர்ஜென்சி கொண்டு வருவோம் சார். நாங்க ஆட்சியை கண்டிப்பா புரியும். மக்கள் சிந்துட்டாங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, இலவசம் நீ ஏன் சொல்ற? ஓம் மனம் கொடுக்க போறியா? ஓம் மனம் கொடுக்க போறியா? இப்ப நீ எடப்பாடி சொல்றீல, நீ எடப்பாடி உன் ஆட்சியில ஜெயலலிதா செத்ததுக்கே வரலாறு இல்ல, நீ எப்படி ஏடிஎம் சொல்ற? உனக்கு வெக்கமா இல்ல? எதை விட்டு பாச கொடுக்குற? உன் மயன் மிதுன் வந்து பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். தமிழ்நாடு குட்டிச்சாலைன்னு 5 லட்சம் கோடி கடன்ல விட்டு போனேன். இப்ப ஆளுகிட்ட திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு 12 லட்சம் கோடி கடன்கிறான். இந்த கடனை வாங்கி எவன் தாலி எடுத்து வச்சிருக்க? எவன்டா அடைக்கிறது? நான் கேட்ட கேள்வி பதில். அது தமிழ்நாடு சீவா இருந்தாலும் சரி. என்ன சொல்றீங்க? நாம் தமிழர் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சார். வீட்டுக்கு வீடா குட்டுதான் ஆகிட்டீங்களா சார்? ஒருத்தர குடிகாரன் ஆக்கி ஓட்டு வாங்குறீங்க, ஒரு அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறீங்க. உனக்கு தில்லு தைரியம் இருந்தா இலவசம் கொடுக்காத, ஓட்டுக்கு காசு கொடுக்காத, நீ சுத்த தமிழன் தானையா? நீ காசு கொடுக்குற. கணேச விஜய் தமிழனே கிடையாது. அது அப்ப சந்தோஷம் சிங்கத்துல பிறந்தவன் அதான் கிடையாது. ஆதாரப்பூர்வம் இருக்கா? மலையாளிமே எம்ஜிஆர் சொன்னா, யார் கலைஞர் சொன்னா, அதெல்லாம் பேச்சு கிடையாது. அதாவது ப்ரூவ் பண்ணணும். நான் ப்ரூவ் பண்றேன் சந்தோஷம் சார்த்துக்கு. புரியுங்களா? வேற என்ன கேள்வி கேக்குறீங்க? செபாஸ்டியன் தான் ஒரு பேரு, அவர் வந்து சைமன் செபாஸ்டியன் தான் ஒரு பேரு. சரி, அவர் பேரு அவங்க அப்பா பேரு செந்தமிழன்ல, இவர் பேரு சைமன் சீமான் மாத்திட்டாருன்னு சொல்றாங்க. அது ஆதாரப்பூர்வம் ரெவன்யூ ரெக்கார்டு காட்டுங்க. நீங்க ரெவன்யூல தாசில்தார் அத்தாரச மாதிரி நீங்க அதை காட்டுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதை பத்தி நான் உள்ளது சார். ஜாதியை பத்தி பேசல, ஜாதியை பத்தி சீமான் கட்சியில பேசல. அவர் தமிழ் மக்களுக்கு ஆண்டி உயிர். அவர் 2008ல இருந்து தமிழனை கொள்றா, தமிழனை விரட்டுறோம் அப்படின்னு பிரபாகரன் லைன்ல வந்து சப்போர்ட் பண்றாரு. ஜாதியாவது மதமாவது எதை பத்தி பேசுகிறாரு. சீமான் இல்லைன்னா தமிழ்நாடு குட்டிச்சோறு. இன்னும் ஒரு வாட்டி வந்தா 96ல சொன்ன ரஜினி சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட கவுண்ட் பண்ண முடியாது. ஜெயலலிதா எகைன்ஸ்டா ரஜினி சொன்னாப்ல 96 1996 என்ன சொல்றாருன்னா, இந்த அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை கவுண்ட் பண்ண முடியாது சொல்ல உண்மையா இல்லையா? அதே துப்புரவு தொழிலாளியை கூட்டிய கொண்டு வச்சு ஒரு 2 போன் செயின் போடுறாரு. நீ துப்புரவு தொழில பிரைவேட்ல விடுற, யாரை கேட்டு பிரைவேட்ல விடுற? அரசாங்கம் நடத்த விடுச்சா நீ பிச்சை போடுறியா? பிரைவேட்ல ஒழிக்கப்படும், அரசு ஊழியராக்குவோம். எங்க கான்ட்ராக்ட் அடிச்சு நொறுக்கப்படும், எல்லாம் ஊருக்கு ஒழுக்கப்படும் சார். நான் படித்தவங்களுக்கு வீட்டுக்கு வேலை தருவோம் சார். நீங்க செந்தமிழ் சீமானுக்கு நீங்க வாக்களிங்க, நாங்க இலவசம் தரமாட்டோம், வீட்டுக்கு ஒரு வேலை கொடுப்போம். புரியுங்களா? வருமானத்துல அதிகமா சம்பாதிச்சா படுத்துருவோம். கேள்வி கேட்பாலே கிடையாது சார். அனைத்து கல்லூரிகளும், அனைத்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜையும் எல்லாமே அரசுமயமாக்க போறோம். உள்ள வந்து விரட்டி விட்டுருவான். இந்த பெரிய போராட்டம் நடக்கும். எங்க வந்துச்சா? இலங்கை நடந்துச்சுல, ராஜபக்சே ஓசோட்டாங்க, இதே பங்களாதேஷ்ல அந்த அம்மா வச்சுட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல அது மாதிரி சம்பவம் நடக்கும். வேற என்ன கேக்குறீங்க? வெற்றி என்ன வெற்றி?